ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்துங்க என்று கதறும் இஸ்ரேலியர்கள். இது ஏவுகணையா இல்லை மந்திர கோலா? 10 இடைமறிப்பான்களை ஏமாற்றி இலக்கை தகர்த்த அதிசய ஆயுதம். அமெரிக்கா இஸ்ரேலின் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட வந்த யெமன் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நடுக்கடலில் தலை தெறிக்க ஓடவிட்ட ஈரானின் முக்கிய ஆயுதம். தீவிரமடைந்து வரும் ஈரான் அமெரிக்க போரில் ஒரு முக்கிய ஆயுதம்தான் இன்று உலக அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் அறிமுகம் செய்துள்ள ஃபதா-2 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் தான் அது. ஏற்கனவே இந்த ஏவுகணை அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் இதில் பல நவீனங்களை புகுத்தி ஈரான் இந்த போரில் களமிறக்கியுள்ளது. இந்த ஏவுகணை இஸ்ரேலின் ஜெருசலத்தை தாக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானது. அந்த வீடியோவில் இஸ்ரேல் அயன் டோமில் இருந்து தொடர்ந்து சீறி பாய்ந்த 10க்கும் மேற்பட்ட இடைமறிப்பான் ஏவுகணைகளை துல்லியமாக ஏமாற்றி ஈரானின் ஃபதா மிசைல்ஸ் இலக்கை தாக்கும் காட்சி இடம் பிடித்திருந்தது. ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க என்று இஸ்ரேலியர்கள் கதரும் ஒலியும் அதில் கேட்க முடிகின்றது. இந்த வீடியோவை ஆய்வு செய்த மிலிட்டரி வாட்ச் அமைப்பு இது ஈரானின் ஃபதா-2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தான் என்று உறுதிப்படுத்தியது. ஒலியை விட 15 மடங்கு வேகம் கொண்டதை குறிக்கும் மாக் 5 வேகத்தில் இந்த மிசைல்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மணிக்கு சுமார் 19,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது என்பதால் இதனை இடைமறிப்பது பெரும் கடினம். சுமார் 200 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று 1400 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை இது துல்லியமாக தாக்கும். ரேடார் கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உயர் தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த மிசைலை ஈரானின் IRGC உருவாக்கியுள்ளது. உலகத்தையே கதி கலங்க செய்து வரும் அமெரிக்காவின் ராட்சத விமானம் தாங்கிய போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நடு கடலில் விரட்டி அடித்துள்ள ஃபதா-2 ஏவுகணை சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை சேட்டலைட் மேப் மூலம் இலக்கு நிர்ணயித்து ஈரான் தாக்கியுள்ளது. இந்த நிலையில் வேகமாக நகர்ந்து தப்பியுள்ளது ஆப்ரஹாம் லிங்கன். தரை இலக்குகளை துல்லியமாக குறிவைக்கும் ஃபதா-2 மிசைல்ஸ் நகரும் இலக்குகளை குறிவைப்பது கடினம் என்பதால் நூலிழையில் தப்பியுள்ள ஆப்ரஹாம் லிங்கன் என்ற செய்தியும் தற்போது வெளியாகியுள்ளது.